மல்லி 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 இலக்கியா சார் ச்சே போங்கண்ணா. கார்த்திக் சார் தான்டா ஒரிஜினல். கௌதம் டூப்ளிகேட்டரா? என்னண்ணா நீங்க அந்த டூப்ளிகேட் புள்ளியுமே இப்போ எக்ஸ்பைரி புள்ளி ஆயிடுச்சுண்ணா. அண்ணா கௌதம் சார்ண்ணா. வரட்டும்டா, எனக்கு என்ன பயம்? பழைய மாதிரி பயப்படுறதுக்கு அவர் ஒன்றும் சொந்த புள்ள இல்லையே, வளர்ப்பு புள்ள தானே. யாரோ பெத்து போட்ட பிள்ளைக்கு நான் ஏன் பயப்படணும்? ஏய், என்ன எங்க அண்ணன் மரியாதை இல்லாம பேசுற? மரியாதை கொடுக்குற அளவுக்கு அவர்கிட்ட என்ன இருக்கு சொல்லுங்க? பிறந்தது எங்கேன்னு தெரியல, இருந்தது ஆசிரமத்துல, வளர்ந்தது ஓசி வீட்டுல, எம்டி ஆனது அப்பாவோட காசுல. இதுல இவருக்குன்னு சொந்தமா என்ன இருக்கு சொல்லுங்க? ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன நான் சும்மா இருக்க மாட்டேன். எங்க அண்ணன் யார் தெரியுமா? இந்த கம்பெனியோட எம்டிடா அவரு. கம்பெனி அவரது இல்ல, அப்புறம் என்ன எம்டி? மத்த கம்பெனில வேணா எம்டினா மேனேஜிங் டைரக்டர்னு அர்த்தம். இங்க என்ன மீனிங் தெரியுமா? எம்னா மம்மி, டினா டாடி, எம்டினா மம்மி டாடி இல்லாதவனு அர்த்தம். ஏய், யார பார்த்து என்ன சொன்ன? கார்த்திக் கார்த்திக் விடு விடு. அண்ணா சும்மா இருங்கண்ணா. உங்களை பத்தி தப்பா பேசுறான். இதை என்னால தாங்க முடியல. உன்னை கொன்னுடுவேன். விடு கார்த்திக், வேண்டாம் வா. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க தான் பிரச்சனை. எங்களை அதிகாரம் பண்றதுக்கு ஒரு தகுதி வேணும். அது உங்ககிட்ட இருக்கா? வர்றவங்க போறவங்கள அதிகாரம் பண்றதுக்கு நாங்க என்ன அடிமைகளா? ஏய், எங்களுக்குன்னு சுய கௌரவம் இருக்கு. டேய், சம்பளம் வாங்குற உனக்கு என்னடா சுய கௌரவம்? எங்க அண்ணனே எதிர்த்து பேசிட்டு இருக்கியா நீ? வெளியே போடா. நீங்க பேசுங்க. நீங்க எவ்வளவு பேசினாலும் எங்களுக்கு கோவம் வராது. ஏன்னா எங்க கம்பெனியோட உண்மையான எம்டி நீங்க தான். ஆனா அவர் பேசுறதுக்குலாம் நாங்க படிச்சு போக முடியாது. அவர் ஒரு டம்மி பீஸ். வாய மூடுறான். இவரை யாருன்னு நினைச்ச? என்னோட அண்ணன்டா. இந்த கம்பெனிக்கு அவர் சொந்தக்காரரா? அவரு என் கூட பிறக்காதவரா இருக்கலாம், எங்க வீட்டுக்கு சம்பந்தம் இல்லாதவரா இருக்கலாம், ஏன் எங்க அம்மா வயித்துல பிறக்காம கூட இருந்திருக்கலாம், எங்க ரத்தம் இல்லாம கூட இருந்திருக்கலாம். அதுக்காக அவரை நான் விட்டு கொடுத்துட மாட்டேன்டா. இங்க பாரு, இந்த கம்பெனிக்கு ஓனர் எங்க அண்ணன் தான். அவருக்கு நீ மரியாதை கொடுத்துதான் ஆகணும். அதெல்லாம் முடியாது. கார்த்திக் சார், நீங்க எம்டியா இருங்க, நாங்க கோஆபரேட் பண்றோம். இங்க பாருங்க, ஏகப்பட்ட ஃபைல் இருக்கு, அது எல்லாத்துலயும் சைன் பண்ணணும். நீங்களே சைன் பண்ணிருங்க. என்ன பேசிட்டு இருக்க? இங்க பாரு, அண்ணன் தான் உனக்கு இன்சார்ஜ். அவர்கிட்ட சைன் வாங்க. அவ்வளவு மானம் கிட்டவன் நான் இல்ல. அதுக்கு இந்த ஃபைல் குப்பைக்கே போகட்டும். ஏய், என்னடா பண்ற? வருத்தப்படாதண்ணா. நீங்களாம் மனுஷங்களா இல்ல மிருகங்களா? ஒருத்தரோட நிலைமை கொஞ்சம் சரிஞ்சிட்டா போதுமே, உடனே அசிங்கப்படுத்திடுவீங்களே. இவர் கையால வாங்கின சம்பளம் எல்லாம் அசிங்கமா தெரியுதா? கௌதம் உங்களை எப்படி வச்சிருந்தாருன்னு தெரியும்ல. எவ்வளவு பண கஷ்டம் வந்தாலும் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நம்மள நம்பி இருக்காங்க, அவங்களுக்கும் குடும்பம் இருக்குன்னு பணத்தை புரட்டி சம்பளம் போடுவாரு. இன்கிரிமெண்ட் போனஸ்னு எதுலயுமே குறை வைக்க மாட்டாரு. அதெல்லாம் ஒரு செகண்ட்ல மறந்துட்டு அவமானப்படுத்துறீங்கல்ல. கௌதம் எங்க பிறந்திருந்தாலும் எங்க அத்தை மாமாக்கு புள்ளதான், எனக்கு புருஷன் தான், இந்த கம்பெனிக்கு ஓனர் தான். மேடம், காமெடி பண்ணாதீங்க. ஓனரா? ஓனர் இந்த கம்பெனியை உருவாக்க முதலீடு எங்க இருந்து வந்துச்சு? வெங்கட்ராமன் சார் தான் கொடுத்தாரு. ஓசில சேர புடிச்சிட்டா ஓனர் ஆயிடுவாரா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க நல்லா இருக்காது, சொல்லிட்டேன். என்ன பண்ணுவீங்க? இவர் எங்க இருந்தா வந்து அதிகாரம் பண்ணுவாரு, அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கணுமா? இவருக்கு நாங்க நாயா பைய உழைச்சு கொட்டணும். நல்லா இருக்கே மேடம் நீங்க சொல்றது. மேடம், நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுங்க. இவரை நம்பி குழந்தை பத்துக்காதீங்க. அப்புறம் அதுவும் டூப்ளிகேட் புள்ளியா தான் இருக்கும். என்னடா சொன்ன? ஹலோ, என்ன மேல கை வைக்கிறீங்க? டேய், என்னடா அண்ணனை எடுத்து பேசிட்டு இருக்க? அறிவில்ல? மரியாதையா ஒழுங்கா நடந்துக்க. ரம்யா, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே மேடம். உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா.
என்ன நினைச்சிட்டு இருக்க? ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். போலீஸை கூப்பிடுங்க, எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. ப்ராப்ளம் இமிடியேட்டா வாங்க. இங்க பாரு, ஒழுங்கா நடந்துக்க. நீங்களே எம்டியா இருக்க தகுதியே கிடையாது. இனி ரோட்ல கைதான் ஏந்தணும். முத காசை நான் போடுறேன் உனக்கு. டேய், என்ன எஸ்எஸ்கேவை உனக்கு எப்படி தெரியும்? இது என்ன கேள்வி? ஊர்லயே பெரிய பிசினஸ் மேன், அவர் தெரியாம இருக்குமா? அந்த எஸ்எஸ்கே ஓட எதிரி கம்பெனி நாங்க. எங்க கிட்ட வேலை பாக்குற நீ எப்படி எஸ்எஸ்கே போட்டோவை வச்சிருப்ப? சொல்லுடா. கௌதம இன்சல்ட் பண்ணா பிசினஸ் விட்டு போயிடுவார்னு உன்னை அனுப்பி வச்சானா? ஏய், கேக்குறாங்கல்ல, பதில் சொல்றா. சார், ஏய், அரெஸ்ட் பண்ணுங்க சார். கையெடுங்க. என்ன பிரச்சனைங்க? பாருங்க சார், ஒரு ஸ்டாஃப் போட்டு எல்லாரும் அடிக்கிறாங்க சார். என்னம்மா அது? எதுக்கு இவரை அடிக்கிறீங்க? சார், அவர் என்ன பண்ணாருன்னு ஃபர்ஸ்ட் கேளுங்க. கௌதம் அவமானப்படுத்துற மாதிரி பேசினாரு. அதுக்கு தான் நாங்க சத்தம் போட்டுட்டு இருந்தோம். சார், சத்தம் போட்டா சட்டம் எப்படி சார் கிளியும்? பாருங்க சார், சட்ட பாக்கெட் எப்படி கிழிஞ்சிருக்குன்னு பாருங்க சார். சார், நான் ஏப்பா ஓனர்னா என்ன வேணா செய்வியா? சார், எங்க அண்ணன் ரொம்ப தரம் குறைவா பேசுறான் சார் இவன். அதை கேட்டு நான் சும்மா இருக்க முடியுமா சார்? நீ ஏன் அப்படி பேசுன? சார், அப்பா அம்மா தெரியாதுன்னு உண்மைதானே சார் சொன்னேன். ஏமா இவர் சொல்றது உண்மையா? சார், அதெல்லாம் உண்மையா பொய்யாங்கிறத நீங்க விடுங்க. அது எதுக்கு அவர் பேச இன்சல்ட் பண்ணணும்? இவர் ஒன்னும் சும்மா பேசல சார். எல்லாம் அந்த எஸ்எஸ்கே ஓட வேலை. சார், அதெல்லாம் இல்ல சார். சார், இது எஸ்எஸ்கே ஓட போட்டோ. இது இவர் பர்ஸ்ல இருக்கு. கௌதம மன ரீதியா துன்புறுத்துறதுக்காக இவரை எஸ்எஸ்கே அனுப்பியிருக்காரு சார். ஏயா அப்படியா? இல்ல சார், போய் சொல்றாங்க சார். சார், இவங்க எம்டியை இன்சல்ட் பண்ணி பேசுனது நிஜம்தான் சார். வேணும்னே வம்புக்கு இழுத்தாங்க சார். ஏண்டா பண்றதெல்லாம் பண்ணிட்டு நாடகம் ஆடுறியா? மேடம், ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி Okay, sir. கொடுங்க. கான்ஸ்டபிள், இவங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு வாயா. யோ வாயா, வா வாங்குறேன்ல, போயா போ. அண்ணா, கௌதம், வாங்க கௌதம். ஏன் தயங்குறீங்க? வாங்க. இல்ல வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போலாம். ஏன் வேண்டாம்? ஆபீஸ்க்கு வராம எல்லா ஒர்க்கும் அப்படியே இருக்கு. போய் கவனிங்க. ம்ஹும். இல்ல இலக்கியா, என்னால முடியாது. அண்ணா, இல்ல, எல்லாரும் என்ன பத்தியே பேசுறாங்க. என் பொறப்ப பத்தியே டிஸ்கஸ் பண்றாங்க. நான் வரும்போது யாரும் என்ன விஷ் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குறாங்க. எனக்கு எங்க ஒர்க் பண்ண சங்கடமா இருக்கு. நான் போறேன். கௌதம், நீங்க என்ன பேசுறீங்க? இது உங்க ஆபீஸ். இது உங்களோட பிசினஸ். யார் என்ன சொன்னா உங்களுக்கு என்ன? இந்த கம்பெனி உருவாக்க நீங்க எவ்வளவு உழைச்சிருக்கீங்க. டே அண்ட் நைட் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. சாதாரணமா இப்படி வேண்டான்னு சொல்றீங்க? இது பாருங்க, பேசாம வாங்க. நான் கஷ்டப்பட்டது, உழைச்சதெல்லாம் நான் தத்து புள்ளங்கிற ஒத்த வார்த்தையில காணாம போயிடுச்சு. மத்தவங்களை விடுங்க கௌதம். முதல்ல நீங்க உங்களை தத்து புள்ளன்னு சொல்றத விடுங்க. நீங்க ஜானகி அத்தையோட புள்ளதான். எப்பவும் போல இந்த கம்பெனிக்கு நீங்க எம்டி தான். போங்க, போய் வர்க்க பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.